நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மூலம் நாள் ஒன்றுக்கு 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இடத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு நடத்துகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றான மாமல்லபுரம் அருகே வடநெம்மேலியில் அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் 3வது ஆலை பணிகளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் பணிகள் தற்போது நிலை திட்டம் முன்னேற்றம் உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடமும் கேட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வடநெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 3வது அலகு அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள முதல் அலகு மூலம் நாள் ஒன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் குடிநீரும், 2வது அலகு மூலம் 150 மில்லியன் லிட்டர் குடிநீரும் சுத்திகரிக்கப்பட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட 3வது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகளில் சுமார் 70% நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் திட்டத்தின் முன்னேற்றம், கட்டுமான பணிகள், தரம், மீதமுள்ள பணிகள் விரைந்து முடிக்கும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அதிகாரிகளிடம் நேரில் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பணிகள் விரைந்து முழுமை பெற்று ஆலை திறக்கப்பட்ட பிறகு சென்னையின் குடிநீர் விநியோகம் திறன் மேலும் அதிகரிக்கும். நகரின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தடையில்லா குடிநீர் வழங்கும் இலக்கு எட்டப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆய்வின் போது நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை விரைந்து நிறைவேற்ற தேவையான ஆலோசனைகளையும் முதல்வர் வழங்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் வடநெம்மேலியின் 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிறைவடைந்தவுடன் மாநகரின் குடிநீர் விநியோகத்தில் முக்கிய பங்கு ஆற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் முன்னேற்றத்தை தமிழக முதல்வர் இன்று நேரில் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு தெரிகின்றன. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.